தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். சார், முதல் முறையா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு ஆளுநரை சந்தித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்த சந்திப்பின் நோக்கமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து அவர் பேசியிருப்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாம பெஞ்சல் புயல் நிவாரண நிதி மாநில அரசு கேட்கிறத ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பா ஆளுநரை சந்தித்திருக்கிறாரு. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கட்சி தலைவர் இந்த முறையில விஜய் அவர்கள் எடுத்த இந்த நடவடிக்கை பாராட்டத்தக்கது. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பெண்ணுக்கு நேர்ந்த அந்த கொடுமைதான் முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை மானிட்டர் பண்றாங்க. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் இதுல நடந்த விஷயங்கள்லாம் விசாரிச்சிருக்காங்க. முழுசா அந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருப்பது, கமிஷனர் செய்து அந்த விஷயங்கள் எல்லாம் மானிட்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் எல்லாரும் விசாரிச்சிருக்காங்க. கவர்னர் போயிட்டாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பார்த்திருக்காரு. ஸோ இது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இதுல ஒரே குற்றவாளி தான் பல பேர் இருக்காங்களான்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இதுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது இந்த விசாரணை நியாயமாக, நேர்மையாக, ஒழுங்காக போய்கொண்டிருக்கிறதா என்பதை மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கு. அதனால மக்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு மாபெரும் அவலம் இது. ஸோ இந்த விஷயத்துல கண்டிப்பாக கவர்னர்கிட்ட ஒரு மனு கொடுத்து இந்த விசாரணையை விரைவுபடுத்துவது அல்லது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பது போன விஷயங்களுக்காக மனு கொடுத்தது விஜய் செய்திருக்கிற, கட்சி துவங்கின பிறகு விஜய் செய்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஒரு வெளியில மனு கொடுத்துட்டு வெளியில பிரஸ்ஸை சந்திச்சு என்ன பேசணுன்றதை சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் பிரஸ்ஸை சந்திக்கவே மாட்டேன்றாரு. வழக்கப்படி வழக்கமா வச்சிருக்காரு. பிரஸ்ஸை சந்திக்காத, பதில் சொல்லாத போறதை வழக்கமா வச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்சியின் தலைவர் இப்படி இருக்கலாமா என்பதை அவர் தான் யோசித்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் பல்கலைக்கழகத்தோட பாதுகாப்பு பொறுப்பு, பல்கலைக்கழகத்தோட சான்சலர் கவர்னர் தான். ஸோ கவர்னர் எந்த விதத்துல அந்த பல்கலைக்கழகத்தோட பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து எல்லாம் விசாரிச்சிருக்காரு. அந்த பதிவாளர் துணைவேந்தர் அங்க இல்ல, பதிவாளர் தான் இருக்காரு. பதிவாளர் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை பாதுகாப்புக்கு எடுத்தாரு, அந்த விஷயங்கள் எல்லாம் சான்சலர் விசாரிக்க வேண்டிய அவசியம், கவர்னர் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ கவர்னருக்கும் இதுல ஒரு பொறுப்பு இருக்க நம்ம பாக்குறோம். அதே மாதிரி விஜய் அவர்கள் பெண்கள் கோயிலுக்கான நிதியை கொடுக்கணும்னு சொல்றது நிச்சயமாக நல்ல விஷயம். அதாவது குறைபாடுகளை சொல்லாம அட்லீஸ்ட் அரசாங்கத்தோட சேர்ந்து இந்த நிதிக்காக போராடுவது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஸோ அரசியல் கட்சியின் தலைவர் முறையில அவர் தன்னுடைய கடமையை செஞ்சிருக்காரு. அதே சமயம் பத்திரிகையாளர்கள் அவர் ஏன் பார்க்கறதை தவிர்க்கிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பத்திரிகையாளர்களை பார்த்து பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதை அவர் என்றைக்கு செய்யறாரோ அன்றைக்குதான் இன்னும் மக்கள்கிட்ட நெருங்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் என்பது என் கருத்து. சார், குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கண்டன போராட்டத்தை நடத்தினார்கள். இதே அண்ணா பல்கலைக்கழக இந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்போ இந்த 3 விஷயங்களை குறிப்பிட்டு ஆளுநரை சந்தித்திருப்பதாக தாவேக அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் 2 விஷயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு குறிப்பிட்டு, இன்னொன்னு மாநில அரசுக்கு ஆதரவாக இருந்து மத்திய அரசிடம் நீங்க இதை கொடுங்க, மாநில அரசு கேட்கறத மத்திய அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. 2 விஷயங்கள் மாநில அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியது. ஒன்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பதாக இருக்குது. அவருடைய அரசியல் நிலைப்பாடை இதுல எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? ஆக்கப்பூர்வமா புரிஞ்சுக்காங்க. ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறாரு. இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்காரு, பெண்கள் பாதுகாப்புக்கு எப்போதும் வரலாக இருக்கேன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதே சமயம் மாநில அரசு கேட்கிற நிதி எல்லாம் மத்திய அரசு கொடுக்கறது இல்லை. அது இப்போ விழுப்புரம் போன்ற மாவட்டங்களை அந்த குழு பார்த்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் அந்த அறிக்கையும் கொடுக்கல, இந்த நிதியும் வரல. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி போன வருஷமும் தெற்கு பகுதிகளில் நடந்த வெள்ளத்துக்கு அவங்க கொடுத்த நிதி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளோட குறைகளை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே செயல்பாடுகள் குறைகளை சொல்றது ஒரு பக்கம், அதே சமயம் விமர்சனங்களை வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட மாநில அரசு கேட்க மத்திய அரசு மாநில அரசை ஒரு மாற்றாண்மை மனப்பான்மையோட டீல் பண்ணும்போது அதுக்கு மற்ற கட்சிகள் சேர்ந்து குரல் கொடுக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கிடைக்கும். ஆக்சுவலா இப்ப இருக்கிற மத்திய பாஜக தலைமையில் இருக்கிற மத்திய கூட்டணி அரசு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறது, நிதி கொடுக்கறது இல்லை சரியா. சோ இதுக்கு ஆதரவாக நிச்சயமாக கொள்கை ரீதியாக பாஜக இருக்கும் விஜய் அவர்கள் நிச்சயமாக மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழ்நாட்டை இப்படி வந்திருக்கிறத அவர் கண்டிக்கிறாருன்னு நான் பாக்குறேன். ஆக்சுவலா இப்ப நீங்க இது மாதிரி எல்லாம் நீங்க
நிதி வந்து கொடுக்காது இருக்காதீங்க, நிதியை கொடுங்கன்னு அவர் கண்டிக்கிறாரு. அவர் ஏற்கனவே பாஜக கொள்கை ரீதியாக பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல விஜய் இருக்காரு. தொடர்ந்து தமிழகத்தை அப்படி வந்துச்சுன்னா மக்கள் வந்து கோவத்துல இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். சோ இந்த மக்களுடைய இந்த கோவத்துல அவரும் வந்து விஜயை வந்து பங்கு வச்சு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பாஜக அரசின் இந்த செயல்பாடுகளை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதை வந்து சொல்றதன் மூலமாக விஜய் வந்து மக்களுடைய அந்த விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக இதை வந்து கவர்னர்கிட்ட கொடுத்திருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். விஜயின் இந்த ஆளுநர் சந்திப்பு, இந்த நிகழ்வை அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர்ல இந்த பொலிட்டிக்கல் மூவை, இந்த அரசியல் நகர்வை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க சார்? இந்த மாதிரிலாம் அரசியல் நகர்வு பண்ணேன்னா ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால அதுக்கு ஏற்றபடி பண்ணியிருக்காரு. ஒரு அரசியல் தலைவராக அதில் பணம் இதையும் பண்ணேன்னா அப்புறம் வந்து அவர் வந்து நிவாரணத்துக்கு போது பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தாரு. அதுவே வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க இருக்கிற இடத்துல போய் பார்க்கலாம். அதுதான் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகான ஒரு விஷயம். அப்புறம் தான் வந்து உண்மையான பாதிப்பு யாருக்கு வந்திருக்கு, உண்மையான பாதிப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல அவர் வந்து தவறிட்டாரு. குறைஞ்சபட்சம் இந்த இடத்துலயாவது அட்லீஸ்ட் வந்து நேரம் போயிட்டு கவர்னரை பார்த்து மனு கொடுத்து ஃபண்ட்ஸை கொடுக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் விஷயத்திலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அந்த பெண்கள் பாதுகாப்பற்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதையும் நம்ம எடுத்து சொல்றதையும் நம்ம வந்து தவற எடுத்துக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு கட்சி தலைவர் இந்த முறையில சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. ஆனா அதே சமயம் பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா என்ன பேசினாரு, அவருடைய கவலை என்ன, அவர் அப்பதான் கரெக்டா எக்ஸாக்டா அவர் மனசுல இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பல்வேறு விஷயங்கள் அவருடைய கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது ஏன் பத்திரிகை நிறுவனங்களை தவிர்க்கிறார் என்பது புரியாத புதிராக இருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு பிரியன்.